வணக்கம். நம்ம இன்னைக்கு சாலிட் ஸ்டேட்டில் பார்ட் 4 பார்க்கலாம். இம்பர்ஃபெக்ஷன் இன் சாலிட்ஸ், படிக குறைபாடுகள். லாஸ்ட் கிளாஸஸில் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரில், கிறிஸ்டல் லாட்டிசஸில் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், அயான்ஸ், ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல்ஸ் எப்படி பேக் ஆகிருக்குன்னு பார்த்தோம். எவ்வளோ வாய்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். ஸோ ஒவ்வொரு அயான்ஸ் ஆர் ஆட்டம்ஸ், அந்த மாலிகுல்ஸ் அதாவது பார்ட்டிகல்ஸ் கார்னர்ஸில் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு, ஃபேஸஸோட சென்டர்ஸில் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு, பாடி சென்டரில் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு, இது எல்லாமே பார்த்தோம். பட் கிறிஸ்டல்ஸ் பர்ஃபெக்டாக அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக அந்த இடத்துல அரேஞ்ச் ஆகிருக்காது. ஸோ சில டைம் அந்த இடத்துல இருந்து அந்த லாட்டிஸ் பாயிண்டில் அந்த ஆட்டம்ஸ் ஆர் அயான்ஸ் இல்லாமல் அது மிஸ் ஆகிருக்கலாம், ஒரு வேக்கன்சி க்ரியேட் ஆகிருக்கலாம், அல்ல அந்த மிஸ்ஸிங் அயான் வேறு ஏதாவது ஒரு பிளேசஸில் போய் ஆக்குப்பை பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி அது ஒரு வேக்கன்சியோ ஒரு மிஸ்ஸிங் ஆஃப் அயான்ஸோ இல்லைனா அதில் ஒரு இம்ப்யூரிட்டி அயான்ஸோ ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னா அதுதான் இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இன் சாலிட்ஸ் சொல்லுவோம். அதுதான் ஒரு குறைபாடுகள். ஸோ கிறிஸ்டல்ஸ் பெர்ஃபெக்டாக இருக்காது. கிறிஸ்டல்ஸ் ஆர் நாட் பெர்ஃபெக்ட். ஸோ அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸில் டிஃப்ரென்ஸ் இருக்கும்போது அது டிஃபெக்டாக மாறும். ஸோ சம் டிஃபெக்ட் அரைஸ் டியூ டு த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். ஆனால் இந்த இம்பர்ஃபெக்ஷன்ஸ் கூட ஒரு சில டைமில் அதோட ப்ராப்பர்ட்டி, அதோட கேரக்டரை இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இம்பர்ஃபெக்ஷன் இன் செமிகண்டக்டர்ஸில் அது இன்க்ரீசஸ் த எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி பை டோப்பிங் இம்ப்யூரிட்டிஸ் இன் சிலிக்கான். இப்போ சிலிக்கான் எடுத்தோன்னா அதில் டோப்பிங் இம்ப்யூரிட்டிஸ், ஸோ மாசு குறைபாடுகளை ஏற்படுத்தி ஒரு இம்ப்யூரிட்டியை அதில் ஆட் பண்ணுறோம். ஏன்னா போரானாக இருக்கலாம், இல்லைனா பாஸ்பரஸாக இருக்கலாம். அதை டோப் பண்ணுறப்போ, சிலிக்கானோட போரானோ பாஸ்பரஸோ டோப் பண்ணுறப்போ அதோட எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அதனால நம்ம என்ன செய்யலாம், டயோட்ஸு, டிரான்சிஸ்டர்ஸ் இதெல்லாம் நம்ம என்ன செய்யலாம், மேக் பண்ணலாம். ஸோ அப்போ சிலிக்கான் இஸ் அ செமிகண்டக்டர். ஸோ நார்மலாக தான் இருக்கும். அதோட கண்டக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அதோட இம்ப்யூரிட்டிஸ் போரானோ பாஸ்பரஸோ அதில் ஆட் பண்ணுறப்போ அது குட் கண்டக்டராக மாறுது. இம்ப்யூரிட்டிஸ் இன் அயன் அண்ட் நிக்கல் இன்க்ரீசஸ் த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி. அயனோட இம்ப்யூரிட்டி குரோமியம் நம்ம ஆட் பண்ணுறப்போ அதோடைய மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ இதே போல் நம்மளுக்கு சார்லி சாப்ளின் அவருக்கு கால் நடக்க முடியாது, அது அவருக்கு ஒரு குறைபாடு. ஆனால் அந்த குறைபாடு இருக்கும். ஆனால் அவருக்கு பெரிய ஆக்டர் ஆகணுங்கிற ஒரு ஆசை இருந்தது. ஆனால் அந்த குறைபாடு அவருக்கு இருந்ததுனால அவர் எல்லாருமே இந்த குறைபாடோட எப்படி முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லி யோசித்தாங்க. ஆனால் அந்த குறைபாடே அவருக்கு ஒரு பெரிய ஆக்டர் ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. நல்ல ஒரு காமெடியன் ஆனார், வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸ் ஆனார். ஸோ அதே போல் சாலிட்ஸ்லேயும் சம் இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இருந்துச்சுனாலும் அந்த இம்பர்ஃபெக்ஷன்ஸ் அதோடைய எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ நம்ம சாலிட்ஸில் நிறைய டிஃபெக்ட்ஸ் இருக்குது. பாயிண்ட் டிஃபெக்ட்ஸ் இருக்குது, லைன் டிஃபெக்ட்ஸ் இருக்குது, இன்டர்ஸ்டிஷியல் டிஃபெக்ட்ஸ் இருக்குது, வால்யூம் டிஃபெக்ட்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறது பாயிண்ட் டிஃபெக்ட்ஸ். பாயிண்ட் டிஃபெக்ட்ஸ்னால் என்னென்னா, இந்த லாட்டிஸ் பாயிண்டில் உள்ள ஆட்டம்ஸ், அயான்ஸ் ஆர் மாலிகுல்ஸ் மிஸ் ஆகலாம். அப்போ நான் வேக்கன்சி க்ரியேட் பண்ணலாம். அந்த மிஸ்ஸிங் ஆட்டம் ஒரு இன்டர்ஸ்டிஷியல் பொசிஷன், ஒரு இடைச்செருகளில் போய் பிளேஸ் ஆச்சுன்னா அது ஒரு டிஃபெக்ட் க்ரியேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அந்த லாட்டிஸ் பாயிண்டில் அந்த அயானுக்கு பதிலாக ஒரு இம்ப்யூரிட்டி அயான் ரீப்ளேஸ் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி பாயிண்டில், அந்த லாட்டிஸ் பாயிண்டில் உள்ள பார்ட்டிகிள்ஸில் டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா தட் இஸ் பாயிண்ட் டிஃபெக்ட்ஸ். ஸோ இது எப்போ நடக்கும் அப்படின்னா, ஒரு கிறிஸ்டல் ஃபாஸ்டர் ரேட்டில் கிறிஸ்டலைஸ் ஆகும்போது நடக்கும். ஸோ ஃபாஸ்டர் ரேட்டில், ஸோ ஃபாஸ்ட்டாக அது கிறிஸ்டலைஸ் ஆகிற டைமில் இந்த இம்ப்யூரிட்டிஸ் நடக்கும். ஸோ இது புள்ளி குறைபாடுகள். இது 3
பிரிக்கலாம். ஸோ ஒன் இஸ் ஸ்டாக்கியோமெட்ரிக் டிஃபெக்ட்ஸ். ஸோ ஸ்டாக்கியோமெட்ரியை சேஞ்ச் பண்ணாத டிஃபெக்ட்ஸ் வந்து ஸ்டாக்கியோமெட்ரிக் டிஃபெக்ட்ஸ் சொல்லுவோம். டஸ் நாட் சேஞ்ச் த ஸ்டாக்கியோமெட்ரி. The non-stoichiometric defects. The next one, impurity defects. So ஒரு impurity. So இங்க பார்த்தீங்கன்னா addition of Cd2+, இதுதான் impurity. cadmium 2+ ion to AgCl, silver chloride ஓட அந்த Agக்கு பதிலா அந்த cadmium அதில் replace ஆச்சுன்னா that is an impurity defect. So இந்த stoichiometric defects வந்து two types are divide ஆகுது. One is Schottky defect. The next one is Frenkel defect. Schottky குறைபாடு, Frenkel குறைபாடு. Schottky குறைபாடுக்கு sodium chloride, Frenkel குறைபாடுக்கு AgBr. Schottky defectல missing of ions. இங்க ஒரு negative ion, இங்க ஒரு negative ion, ரெண்டு negative ion வெளியில போயிருக்கு. At the same time equal number of positive ions, that is the cations வெளியில போயிருக்கு. ஸோ இது missing of ions. Frenkel defectனா அந்த missing of ions நடக்கும், ஆனால் அது வெளியில போகாது, இன்னொரு பொசிஷன், அதாவது interstitial பொசிஷன், ஒரு இடைச்செருகல் பிளேஸில் போய் உட்காந்துக்கும். இது Frenkel குறைபாடு, Frenkel defect. அடுத்தது இது ரெண்டுலையுமே ஸ்டாக்கியோமெட்ரி அஃபெக்ட் பண்ணாது. டஸ் நாட் சேஞ்ச் த ஸ்டாக்கியோமெட்ரி. ஸ்டாக்கியோமெட்ரினா நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். ஸ்டாக்கியோமெட்ரினா that is the ratio of the reactants and products, the quantity of reactant and products. அது ஒரு reaction form பண்ணுறதுக்கு அதோடைய ரேஷியோவை சேஞ்ச் பண்ணாது. இதில் நான் ஸ்டாக்கியோமெட்ரிக் டிஃபெக்ட் அதில் ரெண்டு இருக்குது. ஒன் இஸ் மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட், another one is metal deficiency defect. உலோகம் அதிகமுள்ள குறைபாடு, உலோகம் குறைவுபடும் குறைபாடு. ஸோ நம்மளுக்கு வேர்ட்லேருந்தே நம்மளுக்கு தெரியுது. மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட்னா மெட்டல் அயான்ஸ் அதிகமாக இருக்கும். மெட்டல் டிஃபிஷியன்சி டிஃபெக்டில் மெட்டல் அயான்ஸ், அதாவது கேட்டயான்ஸ் குறைவாக இருக்கும். உங்கள் ஒரு கேட்டயான் வெளியில் போயிடுது, இங்கே வந்து ஆனையான் வெளியில் போயிடுது, அதாவது Cl- வெளியில் போயிடுது, இங்கே ஒரு Fe வெளியில் போயிடுது. ஸோ இங்கே ஒரு பாசிட்டிவ் அயான் வெளியில் போயிடுது, இங்கே ஒரு நெகட்டிவ் அயான் வெளியில் போயிடுது. அப்போ மெட்டல் அயான் வந்து இங்கே எக்ஸஸாக இருக்குது, இங்கே மெட்டல் அயான் குறைவாக இருக்குது. ஸோ இதான் மெட்டல் டிஃபிஷியன்சி டிஃபெக்ட். ஸோ இதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். இது Schottky defect and Frenkel defect. Schottky defect na arises due to the missing of equal number of cations and anions. Cation, anion, cation நேர் அயனி, anion எதிர் அயனி, ரெண்டும் equal number of வந்து மிஸ் ஆயிருந்துச்சுன்னா that is Schottky defect. Frenkel defectல என்ன ஆகும்? Dislocation of ions மிஸ் ஆகி அந்த அயான் வேற ஒரு பிளேஸ்ல போய் லொகேட் ஆயிரும். So the dislocation of ions from its crystal lattice. The missing ion from the crystal lattice point, அதாவது என்னன்னா occupies an interstitial position. So dislocation of ions என்னது? அந்த missing ion occupies an interstitial position. ஒரு இடைச்செருகல் பொசிஷனில் போய் உட்காந்துக்கும். ஸோ இதில் does not change the stoichiometry, இதுவும் does not change the stoichiometry. இந்த படத்தை பாருங்க. ஸோ இப்போ நல்லா புரியும். ஸோ இங்கே என்ன ஆகுது? ஈக்குவல் நம்பர், இங்கேயும் ரெண்டு, இங்கே ஒரு நெகட்டிவ் அயான், இங்கே ஒரு நெகட்டிவ் அயான், இங்கே ஒரு ஆனையான், இங்கே ஒரு ஆனையான் வெளியில் போயிருக்கு, ரெண்டு அயான். அதுக்கு ஈக்குவலாக ரெண்டு கேட்டையான், அதாவது ரெண்டு பாசிட்டிவ் அயான் வெளியில் போயிருக்கு. அப்போது ஈக்குவல் நம்பர் ஆஃப் அயான்ஸ் நினச்சிருக்கு வெளியில் போயிருக்கு. இங்கே Ag+ அயான் மிஸ் ஆகுது. அந்த மிஸ்ஸிங் அயான் எங்கே இருக்குது? இங்கே போய் ஒரு இன்டர்ஸ்டிஷியல் பொசிஷனில் போய் உட்காந்துருக்கு. இங்கே அதே மாதிரி இங்கே ஒரு Ag+ அயான் மிஸ் ஆகி இங்கே வந்து இன்டர்ஸ்டிஷியல் பொசிஷனில் வந்து பிளேஸ் ஆகிருக்கு. ஸோ இது does not change the stoichiometry, இதுவும் does not change the stoichiometry. இது lowers the density, இது does not affect the density. ஸோ lowers the density ஏன்? ஸோ டென்சிட்டினா உங்களுக்கு தெரியும், மாஸ் பை வால்யூம். ஸோ இவ்வளோ பிளேஸ் ஆக்குப்பை பண்ணிச்சுன்னா அதில் எவ்வளவு மாஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ இப்போ 4 அயான் இங்கே என்ன செஞ்சிருது? வெளியில் போயிடுது. இப்போ 4 அயானுடைய மாஸ் வந்து இங்கே என்ன செஞ்சிடும்? குறைஞ்சிரும். அப்போ மாஸ் குறைஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக டென்சிட்டியும் என்ன செஞ்சிடும்? குறைஞ்சிரும். இப்போ இது lowers the density. இங்கே அப்படி கிடையாது. அந்த மிஸ்ஸிங் அயான் எங்கே தான் இருக்குது? அங்கேயே உள்ளுக்குள்ளேயே தான் இன்னொரு பொசிஷனில் உட்காந்துருக்கிறதுனால இங்கே மாஸ் கம்மியாகாது. அதனால் does not affect the density. Density remains the same.
இங்கே ஷார்ட்கி டிஃபெக்டில் cations and anions are of similar size. இங்கே cations and anions differ in size. ஸோ இங்கே வந்து NaCl ஆல்மோஸ்ட் ரெண்டுமே ஈக்குவல் சைஸில் இருக்கிறது தான் இங்கே இந்த டிஃபெக்டில் இந்த டிஃபெக்ட் நடக்கும். இங்கே கேட்டையான் ஆனியான் சைஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுல இந்த டிஃபெக்ட் நடக்கும். ஸோ AgBr இங்கே வந்து AgBr எக்ஸாம்பிள், இங்கே NaCl எக்ஸாம்பிள். இப்போ ஷார்ட்கிக்கும் ஃப்ரெங்கலுக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ ஷார்ட்கி டிஃபெக்ட்னா தட் இஸ் த மிஸ்ஸிங் ஆஃப் cations and anions. இங்கே மிஸ்ஸிங் ஆஃப் anion and cation and they place in an interstitial position. அதாவது டிஸ்லொகேஷன் ஆஃப் அயான்ஸ் ஒரு பிளேஸ்லேருந்து வேறு இடத்துக்கு லொக்கேட் ஆகிருக்கு. இதுதான் ஃப்ரெங்கல் டிஃபெக்ட். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட், மெட்டல் டிஃபிஷியன்சி டிஃபெக்ட். ஸோ இதில் நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது, உலோகம் அதிகமுள்ள குறைபாடு, உலோகம் குறைவுபடும் குறைபாடு. இப்போ இதில் அதிகமுள்ளங்கிறப்போவே மோர் நம்பர் ஆஃப் மெட்டல் அயான்ஸ், அதாவது கேட்டையான்ஸ் நேர் அயனி, ஆனியான்ஸ் எதிர் அயனி. ஸோ அதிகமான நேர் அயனி இருந்துச்சுன்னா மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட், குறைவான நேர் அயனி குறைவான மெட்டல் அயான்ஸ் இருந்துச்சு கேட்டையான்ஸ் இருந்துச்சுன்னா தட் இஸ் மெட்டல் டிஃபிஷியன்சி. ஸோ அப்படி இருந்தாலும் அப்போ ஒரு அயான் குறைவாக இருந்துச்சு, நேர் அயனி அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த கிறிஸ்டல் பாசிட்டிவாக மாற சான்ஸ் இருக்குது. குறைவான மெட்டல் அயான் கேட்டையான் இருந்துச்சுன்னா, அதாவது பாசிட்டிவ் அயான் இருந்துச்சுன்னா அது நெகட்டிவ் ஆகிறதுக்கு அந்த கிறிஸ்டல் சான்சஸ் இருக்குது. ஆனால் நம்ம எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டி, அதாவது நடு மின் நிலைமை, மின் நடுநிலைத்தன்மை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா இங்கே என்ன ஆகும்னா தட் இஸ் த ஆனியானிக் வேக்கன்சிஸ் வந்து கிரியேட் ஆகும்போது அதில் எக்ஸஸ் மெட்டல் அயான்ஸ், அதில் அந்த ஆனியானிக் வேக்கன்சிஸ் கிரியேட் ஆகி அந்த எக்ஸஸ் மெட்டல் அயான்ஸோட ஆனியான்ஸ் வேக்கன்சிஸ் கிரியேட் ஆகிறதுனால அந்த ஆனியானிக் வேக்கன்சிஸில் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் போய் பிளேஸ் ஆகும்போது அந்த எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டியை மெயின்டைன் பண்ணிடும். ஸோ எப்படி எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டியை மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா இந்த டயக்ராம் பாருங்கள் கொஞ்சம் புரியும். ஸோ இப்போ இங்கே green color that is the anions, negative ions, அது வெளியில் போயிட்டு ஒரு Cl மைனஸ் அயான் வெளியில் போயிட்டு அப்போ ஒரு வேக்கன்சி கிரியேட் ஆகுது, அதுதான் ஆனியானிக் வேக்கன்சி. இந்த வேக்கன்சிஸ் கிரியேட் ஆகுது எவ்வளவு எக்ஸஸ் மெட்டல் அயான்ஸ் இருக்குதோ அதுக்கு தக்கன ஒரு வேக்கன்சி கிரியேட் ஆகுது. அப்போது இங்கே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு Cl மைனஸ் போயிட்டுனா ஒரு மெட்டல் அயான் எக்ஸஸ் இருக்குது, அப்போ ஒரு வேக்கன்சி கிரியேட் ஆகிருக்கு. அந்த வேக்கன்சியில் unpaired electrons, so unpaired electrons lost by sodium vapor. ஸோ சோடியம் வேப்பர் ஏற்கனவே வெளியில் நம்ம வச்சு ஹீட் பண்ணுறோம், இந்த சோடியம் குளோரைட் கிறிஸ்டலில் சோடியம் வேப்பர் வெளியில் இருக்கும். அந்த வெளியில் இருக்கிற சோடியம் வேப்பரில் உள்ள அன்பேர்டு எலக்ட்ரான் வந்து அந்த வேக்கன்சியில் ஆனியானிக் வேக்கன்சிஸில் வந்து பிளேஸ் ஆகும். ஸோ இப்போது நம்மளுக்கு அதில் ஒரு எலக்ட்ரான் வந்து பிளேஸ் ஆகிட்டுனா ஒரு நெகட்டிவ் சார்ஜ் ஆட் ஆகிட்டு. இப்போ ஏற்கனவே இப்போ ஆல்ரெடி அதில் இருந்து மெட்டல் அயான்ஸ் வந்து எக்ஸஸாக இருக்கும்போது, ஒரு மெட்டல் அயான் எக்ஸஸாக இருக்கும்போது அதில் ஒரு வேக்கன்சி கிரியேட் ஆகுது, ஆனியானிக் வேக்கன்சி கிரியேட் ஆகுது. அந்த ஆனியானிக் வேக்கன்சியில் வெளியில் இருக்கிற ஒரு மெட்டல் அயானில் உள்ள ஒரு எலக்ட்ரான் வந்து ஆட் ஆயிடும். அப்போ ஒரு எலக்ட்ரான் வந்து ஆட் ஆயிடுச்சுன்னா அப்போது ஏற்கனவே பாசிட்டிவ் சார்ஜ் ஒன்று அதிகமாக இருக்கும்போது இந்த எலக்ட்ரான் வந்து ஆட் ஆகிறப்போ நியூட்ரலாக ஆயிடுது. ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரான் வந்து உள்ள ஆட் ஆகிறது தான் அந்த பிளேஸ் என்னென்னா எஃப் சென்டர் சொல்லுவோம், இல்லைனா கலர்ட் சென்டர் சொல்லுவோம். ஸோ இதனால தான் அந்த கிறிஸ்டல் வந்து கலர் ஆகும். ஸோ ZN ஓலையும் இதே மாதிரி தான் இந்த சேம் வே எஃப் சென்டர்ஸ் கிரியேட் ஆகி அது கலர்டாக இருக்கும் ஹீட் பண்ணுறப்போ. ஸோ எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டி, அதாவது மின் நடுநிலைத்தன்மை எப்படி மெயின்டைன் ஆகுது அப்படின்னா ஒரு எதிர் அயனி வெளியில் போகும்போது, ஒரு ஆனியான் வெளியில் போகும்போது அதில் ஒரு ஆனியானிக் வேக்கன்சி கிரியேட் ஆகும். அந்த ஆனியானிக் வேக்கன்சியில் வந்து அன்பேர்டு எலக்ட்ரான் ஃப்ரம் த சோடியம் வேப்பர், சுற்றி இருக்கிற சோடியம் வேப்பரில் இருக்கிற ஒரு அன்பேர்டு எலக்ட்ரான் வந்து பிளேஸ் ஆகும். அந்த இடம் வந்து தட் சென்டர் இஸ் கால்ட் எஃப் சென்டர், அதுதான் கலர்ட் சென்டர். ஸோ இப்போ இந்த சென்டர் இதில் கிரியேட் ஆகிறதுனால ஒரு எலக்ட்ரான் இதில் வந்து ஆட் ஆகிறதுனால தே ஆர் நியூட்ரல் நவ். இங்கே மெட்டல் டிஃபிஷியன்சி டிஃபெக்டில் அதே மாதிரி இப்போ மெட்டல் அயான்ஸ் கம்மியாக இருக்குது, ஆனியான்ஸை விட
ஆனியான்ஸ்னா நெகட்டிவ் அயான்ஸ், மெட்டல் அயான்ஸ் தட் இஸ் பாசிட்டிவ் அயான்ஸ். அப்போ இது நெகட்டிவ் சார்ஜாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போது இது எப்படி எலக்ட்ரிக்கலி நியூட்ரலாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன ஆகுது? ஸோ இதில் ஃபெரஸ் ஆக்சைடில் FeOவில் இது பிங்க் கலரில் இருக்கிறது Fe, க்ரீன் கலரில் இருக்கிறது ஆக்சிஜன். ஸோ நெகட்டிவ் அயான்ஸ், இது பாசிட்டிவ் அயான்ஸ். ஸோ இதில் ஒரு Fe வெளியில் போயிடுது. அப்போ Fe2+ஆக வெளியில் போயிடுது. ஸோ ஸ்மாலாக இருக்கிறது Fe2+, இது வெளியில் போயிடுது. இப்போது இதில் என்ன ஆயிடுது? ஒரு வேக்கன்சி க்ரியேட் ஆயிடுது. சரியா? இதில் ஒரு வேக்கன்சி க்ரியேட் ஆயிடுது. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் அயான் கம்மியாக இருக்குது, நெகட்டிவ் அயான்ஸ் கூட இருக்குது நம்பர். இதை நம்ம மெயின்டைன் பண்ணணும்னா என்ன ஆகும் அப்படின்னா, இதில் இருக்கிற இந்த பக்கத்தில் இருக்கிற ரெண்டு, ஸோ இது ஒரு ஆட்டம் வெளியில் போச்சுன்னா, ஒரு Fe2+ ஆட்டம் வெளியில் போச்சுன்னா 2 Fe2+ ஆட்டம் Fe3+ ஆட்டமாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ இதில் +1 இன்க்ரீஸ் ஆகுது, இதில் ஒரு +1 இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இதில் இருக்கிற +2வை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு இது ரெண்டும் என்ன ஆகுது? தட் இஸ் Fe3+ஆக கன்வெர்ட் ஆகுது. அப்போ இந்த மாதிரி மெட்டல் டிஃபிஷியன்சி டிஃபெக்ட் நடக்கணும்னா அந்த கிறிஸ்டலில் இருக்கிற மெட்டல் அயான்ஸ் various oxidation state இருக்கணும். ஸோ crystals of cations having various oxidation state. various oxidation stateனா Fe2+, Fe3+, ரெண்டு ஸ்டேட், 2+ ஸ்டேட்டில் இருக்குது, 3+ ஸ்டேட்டில் இருக்கிற அயான்ஸாக மாறுற மாதிரி மெட்டல் அயான்ஸாக இருக்கணும். அப்போ அப்படி இருந்துச்சுன்னா மெட்டல் டிஃபிஷியன்சி டிஃபெக்ட் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ அதில் எப்படி எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டி எப்படி மெயின்டைன் ஆகுது அப்படின்னா, எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டி கேன் பி மெயின்டைன் பை ஆக்சிடைசிங் twice number of Fe2+ ions into Fe3+ ions. ஸோ ஒரு Fe2+ ion வெளியில் போச்சுன்னா அப்போ +2 வந்து வெளியில் 2 பாசிட்டிவ் சார்ஜ் வந்து வெளியில் போயிடுது. அப்போது இதில் பக்கத்தில் இருக்கிற Fe2+ ions வந்து, ஸோ இது 1 வெளியில் போச்சுன்னா twice the number of Fe2+ ions வந்து ஆக்சிடைஸ் ஆகி Fe3+ ions ஆகுது. ஸோ எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டி கேன் பி மெயின்டைன் பை ஆக்சிடைசிங் twice number of Fe2+ ions into Fe3+ ions. ஸோ அப்போ நம்ம ஆனால் ஓவராலாக நம்ம நம்பர் பார்க்குறப்போ, ஸோ இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ் மட்டும் இன்க்ரீஸ் ஆயிடுது, +2லேருந்து +3க்கு மாறி இருக்கு. அப்போ இதுவும் +2லேருந்து +3க்கு மாறி இருக்கு. அப்போ இங்கே இருக்கிற Fe2+ +2 வந்து வெளியில் போனாலும் இதில் இருக்கிற ரெண்டு பாசிட்டிவ் அயான் சார்ஜ் வந்து நியூட்ரலைஸ் பண்ணிடுது, சார்ஜ் நியூட்ரலைஸ் ஆயிடுது. ஆனால் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் அயான்ஸோட பாசிட்டிவ் அயான்ஸ் கம்மியாக இருக்கும். அப்போ ஆக்சிஜனை விட, ஸோ ஓவரால் Fe2+ and Fe3+ அயான்ஸ் ஆர் லெஸ் தென் O2- அயான்ஸ். ஸோ இப்போ இங்கே பாருங்கள் எக்ஸாம்பிளில் FeXO, இங்கே எக்ஸாம்பிள் பாருங்கள் Na1+XCl. ஸோ இப்போ Cl ஒன்றுமே எழுதலன்னு அர்த்தம், என்ன 1 இருக்குன்னு அர்த்தம். இப்போ Cl 1 இருந்துச்சுன்னா Na வந்து 1+X, 1 விட அதிகமாக இருக்குது. ஸோ அதுதான் எக்ஸஸ் Na அயான்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா FeXO, O1ன்னு அர்த்தம். ஸோ 1 விட இந்த X என்னதான் இருக்கும்? கம்மியாக இருக்கணும். அப்போ X எவ்வளோ இருக்கணும்? X இஸ் 0.93 to 0.98. ஸோ அப்போ X என்ன செஞ்சிருக்கு? கம்மியாக இருக்கும். ஆக்சிஜனோட X கம்மியாக இருக்குது. ஸோ மெட்டல் அயான் கம்மியாக இருக்குது. ஸோ மெட்டல் டிஃபிஷியன்சி டிஃபெக்ட். இங்கே வந்து Cl விட சோடியம் மெட்டல் வந்து அதிகமாக இருக்குது, 1+X இருக்குது. ஸோ மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட். ஸோ இதுதான் மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட்டுக்கும் மெட்டல் டிஃபிஷியன்சி டிஃபெக்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். த நெக்ஸ்ட் ஒன் இம்ப்யூரிட்டி டிஃபெக்ட், மாசு குறைபாடு. ஸோ மாசு குறைபாடு நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும், இம்ப்யூரிட்டி அயான்ஸ்னால அரைஸ் ஆகிறது. So arises by introducing defect in ionic solid by adding impurity ions. So impurity ions, if impurity ions are different valency state, இல்லைனா oxidation state, so same oxidation state இருந்தா ப்ராப்ளம் இல்லை, ஆனால் different oxidation state இல்லைனா valency state இருந்துச்சுன்னா host Ag+, அதாவது AgCl impurity வந்து எது? Cd2+. அப்போ AgCl இருக்கிற Ag வந்து +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது, Cd வந்து 2+, impurity வந்து 2+ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது. அப்போ Cd2+ occupies the position of Ag+. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்ட்ரான்ஷியம் 2+ இருக்குது, இங்கே சோடியம் ப்ளஸ் இருக்குது. ஸோ அப்போ இங்கே சோடியம்க்கு பதிலாக இங்கே என்னது? இங்கே Ag நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ இப்போ இங்கே சோடியம், இங்கே ஸ்ட்ரான்ஷியம், கேட்மியம் பதிலாக ஸ்ட்ரான்ஷியம். ஸோ ரெண்டுமே கொடுக்கலாம். ஸோ ஸ்ட்ரான்ஷியமும் 2+ தான். ஸோ இது கேட்மியம்னையும் நீ எடுத்துக்கலாம், இங்கே சோடியம்க்கு நம்ம ஏஜினும் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதில் என்ன ஆகுது? இந்த சோடியம் வந்து ஒரு வேக்கன்சி, ஒரு சோடியம் வந்து ரீப்ளேஸ் பை ஸ்ட்ரான்ஷியம். அப்போ என்னது? ஒரு பாசிட்டிவ் தான் சார்ஜ் சோடியம்,
ஆனால் இங்கே ஸ்ட்ரான்சியம் 2 பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடுது. அப்போ என்ன பண்ணணும், எலக்ட்ரிக்கல் நியூட்ரல் ஆக்கணும்னா இதில் ஏற்கனவே ஒரு +1 அதிகமாக இருக்கிறனால பக்கத்தில் உள்ள இன்னொரு சோடியம் என்ன செஞ்சிடும், ஆட்டோமேட்டிக்காக வெளியில் போயிடும், ரிமூவ் ஆயிரும். ஸோ சோடியம் வெளியில் போயிடும். அப்போது ஒரு கேட்டயானிக் வேக்கன்சி. அங்கே வந்து நம்ம ஆனயானிக் வேக்கன்சி Cl- வெளியில் போகிறப்போ ஆனயானிக் வேக்கன்சி எதிர் அயனி வெற்றிடம் உண்டாச்சு. இங்கே கேட்டயானிக் வேக்கன்சி. கேட்டயானிக் வேக்கன்சினா நேர் அயனி வெற்றிடம். ஸோ இதில் நேர் அயனி வெற்றிடம் உண்டாகுது. அப்போது சேமாக இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை. சேம் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருந்துச்சுன்னா, இப்போ ரெண்டுமே சேம் +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருந்துச்சுன்னா என்ன ஆகும், அந்த இடத்துக்கு பதிலாக ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்கன்னா அந்த இம்ப்யூரிட்டி, ஸோ அந்த ப்ளஸ் வந்து வெளியில் போயிட்டு ரெட் கலரில் அந்த அயான் வெளியில் போயிட்டு க்ரீன் கலர் இம்ப்யூரிட்டி அயான் உள்ளே வந்துடும். அவ்வளோதான், சேம் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருந்துச்சுன்னா. இப்போ டிஃப்ரெண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குங்க. சோடியம் +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது, ஸ்ட்ரான்சியம் +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில். இந்த மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு, ஏன்னா இது +2ல் இருக்கிறனால இப்போ சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருக்கிறனால பக்கத்தில் உள்ள இன்னொரு Na+ அயானையும் என்ன செஞ்சிடும், வெளியில் அனுப்பும். இப்போ எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் ஆயிரும். ஏன்னா இதிலே +2 இருக்குது. அப்போ இதில் உள்ள ஒரு +1 வெளியில் போனால் ஆட்டோமேட்டிக்கலி ஒரு கேட்டையன் வேக்கன்சி, அதாவது நேர அயனி வெற்றிடம் உண்டாகும். ஸோ இந்த மாதிரி கிரியேட் ஆகிறப்போ எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் ஆயிரும். ஸோ இப்போ இதில் பாருங்கள், அடுத்த பாயிண்ட் இதுதான். டு மெயின்டைன் எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டி, proportional number of Ag+ ion leaves the lattice and produces a cation vacancy. ஸோ எத்தனை இப்போ ஒரு ஸ்ட்ரான்சியம் அயான் ரீப்ளேஸ் ஆச்சுன்னா ஒரு Ag+ இல்லைனா ஒரு Na+ வெளியில் போகும். இப்போ 2 ஸ்ட்ரான்சியம் ரீப்ளேஸ் ஆகிருந்துச்சுன்னா 2 Na+ வெளியில் போகணும். ஸோ இந்த மாதிரி எத்தனை ப்ரொபோர்ஷனல் நம்பர் ஆஃப் Ag+ ion leaves the lattice and produces a cation vacancy. இந்த மாதிரி ஒரு cation vacancy கிரியேட் பண்ணும்போது எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் ஆயிரும். ஸோ திஸ் defect is known as impurity defect. So impurity defect arises by introducing defect in ionic solid by adding impurity ions. So impurity ions வந்து சேம் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருந்தால் ஜஸ்ட் அப்படியே ரீப்ளேஸ் ஆயிரும். டிஃப்ரெண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருந்துச்சுன்னா அது ஒரு கேட்டயானிக் வேக்கன்சி கிரியேட் பண்ணி Ag+ அயானோ இல்லைனா Na+ அயானோ ரிமூவ் பண்ணிடும். ஸோ அப்போது ஒரு கேட்டயான் வேக்கன்சி கிரியேட் ஆகும். ஸோ திஸ் இஸ் நோன் அஸ் impurity defect. ஸோ இதோட இந்த லெசன் முடிஞ்சிருது. நம்ம ஒரு ரீகேப், அந்த கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரோட ரீகேப் பார்த்துட்டு நம்ம ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ கிறிஸ்டல் லாட்டிஸ் சிம்பிள் கியூபிக், எளிய கனசதுரம். இதுக்கு எக்ஸாம்பிள் பொலோனியம், ஆல்ஃபா பொலோனியம். நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து 1. AR ரிலேஷன்ஷிப் R is equal to A/2, A is equal to 2R. பேக்கிங் எஃபிஷியன்சி பொதி திறன் வந்து 52%, பர்சன்டேஜ் வாய் வெற்றிடம் வந்து 48%. பாடி சென்டர்ட் கியூபிக், பொருள் மைய கனசதுர அமைப்பில் எக்ஸாம்பிள் ஆல்ஃபா அயன் குரோமியம். ரேங்க் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் 2. AR ரிலேஷன்ஷிப் R is equal to √3/4A, பொதிவுத்திறன் 68%, வாய்ட் வெற்றிடம் 32%. ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக் இல்லைனா அதை CCP சொல்லுவோம். முகப்பு மைய கனசதுர அமைப்பு கனசதுர நெருங்கி பொதிந்த அமைப்பு CCP. ஸோ எக்ஸாம்பிள் சோடியம் குளோரைட், சில்வர், கோல்டு, காப்பர், அலுமினியம், நிக்கல், டைமண்ட். நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் 4. AR ரிலேஷன்ஷிப் R is equal to √2/4A இல்லைனா A is equal to 2√2R. பேக்கிங் எஃபிஷியன்சி 74%, வாய்ட். இதெல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸஸில் எப்படி கண்டுபிடிச்சோங்கிறத பார்த்தோம். ஸோ இதை வச்சு கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். ஸோ ப்ராப்ளம்ஸ் இந்த லெசனில் வெரி இம்பார்ட்டண்ட். கொஞ்சம் அந்த ஃபார்முலாலாம் கொஞ்சம் ஈஸியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா, படிச்சுட்டிங்கன்னா, கொஞ்சம் மைண்டில் வச்சுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நீட் எக்ஸாமுக்கு இதிலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வரும். ஸோ உங்களோட புக்கையும் எடுத்துக்கோங்க. புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் மோஸ்ட்லி நான் சால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். textbookல question number 17. So element of BCC structure with unit cell edge of 288 picometer. The density of element is 7.2 gram per centimeter cube. How many atoms are present in 208 gram of element? ஒரு பொருள் மைய கனசதுர அமைப்பில் அதோடைய விளிம்பு நீளம் 288 பிகோமீட்டர் இருந்துச்சுன்னா அதோட அடர்த்தி
7.2 கிராம் per சென்டிமீட்டர் கியூப் இருந்துச்சுன்னா how many எத்தனை அதனுடைய அணுக்களின் எண்ணிக்கை 208 கிராமில் எவ்வளோ இருக்கும். ஸோ இப்போ இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ பிசிசி ஸ்ட்ரக்சர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ பிசிசி ஸ்ட்ரக்சர் அப்படின்னா நம்மளுக்கு n எவ்வளவு, n is equal to 2. அடுத்தது எட்ஜ் லென்த் ஸ்மால் a கொடுத்துருக்காங்க 288 பிகோமீட்டர். டென்சிட்டி ரோ கொடுத்துருக்காங்க 7.2. அடுத்து 208 கிராம்ங்கிறது கிவன் மாஸ். ஓகே, நம்ம என்ன எலிமெண்ட் கொடுக்காதனால மோலார் மாஸ் நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இப்போ நம்ம ஃபார்முலா பார்க்கலாம் என்ன கிவன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்து. ஸோ கிவன் a is equal to 288 பிகோமீட்டர் சென்டிமீட்டரை கன்வெர்ட் பண்ணிக்கோங்க 10 to the power minus 10. டென்சிட்டி கிவன் மாஸ் ஸ்மால் m is equal to 208. டென்சிட்டி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இந்த ஃபார்முலா. டென்சிட்டி ரோ இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு கேபிட்டல் M மோலார் மாஸ் டிவைடட் பை a கியூப் விளிம்பு நீளம் எட்ஜ் லென்த் NA அவகேட்ரோ நம்பர். ஸோ இந்த n வந்து நம்பர் ஆஃப் யூனிட் செல்ஸ். ஸோ இது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கிடையாது. ஸோ இது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இந்த யூனிட் செல் ஸ்மால் n நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இந்த யூனிட் செல். ஸோ இப்போது இந்த மோலார் மாஸ் என்ன நம்ம பார்க்கலாம். மோலார் மாஸ் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் M இஸ் ஈக்குவல் டு இந்த டென்சிட்டி இந்த செல்ல a கியூப் இன்ட்டு NA டிவைடட் பை n. ஸோ அதை அப்படியே இந்த செல்லை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கொண்டு போயிருங்க. ஸோ ரோ இன்ட்டு a கியூப் இன்ட்டு NA டிவைடட் பை n. ஸோ மோலார் மாஸ் இஸ் ஈக்குவல் டு, ஸோ ஏற்கனவே நம்மளுக்கு வந்து மோலார் மாஸ் இந்த ஃபார்மில் நம்மளுக்கு தெரியும். நம்பர் ஆஃப் ஆட்டம் ப்ரெசென்ட் இன் an எலிமெண்ட் இஸ் ஈக்குவல் டு கிவன் மாஸ் பை மோலார் மாஸ் இன்ட்டு அவகேட்ரோ நம்பர். ஸோ நம்பர் ஆஃப் ஆட்டம் ப்ரெசென்ட் இன் an எலிமெண்ட் இஸ் ஈக்குவல் டு கிவன் மாஸ் பை மோலார் மாஸ் இன்ட்டு அவகேட்ரோ நம்பர். இது லாஸ்ட் இயர் நம்ம படித்த ஃபார்முலா. கொடுக்கப்பட்ட கிவன் மாஸ் வந்து கொடுக்கப்பட்ட நிறை டிவைடட் பை மோலார் நிறை இன்ட்டு அவகேட்ரோ எண். இது வந்து நம்பர் ஆஃப் ஆட்டம் அணுக்களின் எண்ணிக்கை, ஒரு தனிமத்தில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கை. இந்த n ஸ்மால் n வந்து ஒரு அலகு கூட்டில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கை. சரியா? ஸோ இது ரெண்டையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு மோலார் மாஸ் இதிலேருந்து நம்ம என்ன செய்யலாம், இந்த மோலார் மாஸில் ஸோ நம்மளுக்கு என்ன தான் தேவை, நம்பர் ஆஃப் ஆட்டம் ப்ரெசென்ட் இன் எலிமெண்ட் தான் தேவை. ஸோ இந்த மோலார் மாஸில் இதில் நம்ம மோலார் மாஸோட ஃபார்முலா நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இதை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்போ என்ன ஆகும், ஸோ இதில் மோலார் மாஸ் சப்ஸ்டியூட் பண்ணால் ரோ இன்ட்டு a கியூப் இன்ட்டு NA டிவைடட் பை n. அந்த n மட்டும் என்ன செய்யும் நம்ம மேலே எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ அதுதான். அப்போ என்ன, ஃபஸ்ட்டு நம்ம டென்சிட்டி ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். அதில் வந்து மோலார் மாஸ் நம்ம கண்டுபிடிச்சி எழுதுகிறோம். ஸோ ரோ இன்ட்டு a கியூப் இன்ட்டு NA டிவைடட் பை n. ஸோ நம்பர் ஆஃப் ஆட்டம் ப்ரெசென்ட் இன் எலிமெண்ட் நம்மளுக்கு தெரியும். கிவன் மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ் இன்ட்டு அவகேட்ரோ நம்பர். ஸோ இப்போ மோலார் மாஸ் நம்ம என்ன செய்கிறோம், இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபார்முலாவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ ரோ இன்ட்டு a கியூப் இன்ட்டு NA டிவைடட் பை ஸ்மால் n. இந்த n மேலே கொண்டு போகிறோம். ஸோ அடுத்தது ஸோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ப்ரெசென்ட் இன் எலிமெண்ட் இஸ் ஈக்குவல் டு கிவன் மாஸ் இன்ட்டு n இன்ட்டு இந்த NA ஏற்கனவே இருக்கிறது டிவைடட் பை ரோ இன்ட்டு a கியூப் இன்ட்டு NA. ஸோ அப்படியே இதை என்ன செஞ்சுருக்கோம், சப்ஸ்டியூட் பண்ணிக்கோம். ஸோ இப்போ NA என்ன செஞ்சிடும், கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ இந்த ஃபார்முலா மட்டும் நீங்கள் எப்போவுமே மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்பர் ஆஃப் ஆட்டம் ப்ரெசென்ட் இன் எலிமெண்ட் இஸ் ஈக்குவல் டு கிவன் மாஸ் இன்ட்டு ஸ்மால் n டிவைடட் பை ரோ இன்ட்டு a கியூப். இவ்வளோ மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா, இது ரெண்டு ப்ராப்ளம் உங்களுக்கு கேட்டிருக்காங்க புக் பேக் ப்ராப்ளம்லேயே. ரெண்டு ப்ராப்ளம் சேம் ஃபார்முலா யூஸ் பண்ணி ப்ராப்ளம். ஸோ இப்போ இந்த ஃபார்முலா கொண்டு வரதுக்கு தான் நம்ம இதெல்லாம். ஸோ டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு மோலார் மாஸ் டிவைடட் பை a கியூப் இன்ட்டு NA. அதில் மோலார் மாஸ் இஸ் ஈக்குவல் டு ரோ இன்ட்டு a கியூப் இன்ட்டு NA டிவைடட் பை ஸ்மால் n. ஸோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ப்ரெசென்ட் இன் எலிமெண்ட் இஸ் ஈக்குவல் டு கிவன் மாஸ் பை மோலார் மாஸ் இன்ட்டு NA. இந்த மோலார் மாஸில் இந்த ஏற்கனவே நம்ம மோலார் மாஸ் இந்த டென்சிட்டி வச்சு ரிலேஷன் இருக்கிறத சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணோன்னா இந்த ஃபார்முலா கிடைக்கும். நம்பர் ஆஃப் ஆட்டம் ப்ரெசென்ட் இன் எலிமெண்ட் இஸ் ஈக்குவல் டு கிவன் மாஸ் கொடுக்கப்பட்ட நிறை இன்ட்டு n நம்பர் ஆஃப் யூனிட் செல்ஸ், நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் யூனிட் செல், அணுக்களின் எண்ணிக்கை, ஒரு அலகு கூட்டில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கை டிவைடட் பை ரோ இன்ட்டு டென்சிட்டி இன்ட்டு a கியூப் விளிம்பு நீளத்துடைய கியூப். ஸோ இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணலாம். நம்மளுக்கு தெரியும்ல, எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ கிவன் மாஸ் இஸ் ஈக்குவல் டு 208 கிராம் இன்ட்டு நம்பர் தட் இஸ் இது என்னது பிசிசிங்கிறதுனால நம்பர் தட் இஸ் ஈக்குவல் டு 2 டிவைடட் பை ரோ வந்து 7.2 288 into 10 to the power minus 10 to the power cube. So 10 cubeங்கிறப்போ 3 times, இதை 288 3 times மல்டிப்ளை பண்ணி இந்த நம்பர் வருது 7.2. ஸோ இதை நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணோன்னா நம்மளுக்கு
24.18 into 10 to the power 23 atoms நம்மளுக்கு கிடைக்கும். Okay, so next problem, textbook question number 21. An atom crystallizes in FCC crystal lattice and has density of 10 gram per centimeter cube with edge length of 100 picometer. Calculate number of atoms in 1 gram of crystal. So FCC crystal சொல்லிருக்காங்க. முகப்பு மைய கனசதுரம், டென்சிட்டி அடர்த்தி கொடுத்துருக்காங்க, செல் எட்ஜ் லென்த் விளிம்பு நீளம் 100 பிகோமீட்டர் கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் 1 கிராம், கிவன் மாஸ் கொடுத்துருக்காங்க, கொடுக்கப்பட்ட நிறை 1 கிராம். ஸோ கிவன் m is equal to 1 கிராம், கொடுக்கப்பட்ட நிறை n வந்து நம்மளுக்கு எஃபிசிங்கிறன n is equal to 4, rho is equal to அளவு டென்சிட்டி, a is equal to 100. ஸோ இப்போ நம்ம ஃபார்முலா என்னது, நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் present in an element is equal to given mass into n divided by rho into a cube. ஸோ இதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்மளுக்கு ஆன்சர் வரும். So 4 into 10 to the power 24 atoms வரும். So next problem, textbook question number 18. Aluminum crystallizes in a cubic closed pack structure. Its metallic radius is 125 picometer. Calculate the edge length of unit cell. Cubic closed pack na, that is FCC. Its metallic radius is 125 picometer. Calculate the edge length of unit cell. So radius ஆரம் கொடுத்திருக்காங்க, edge length விளிம்பு நீளம் கேட்டிருக்காங்க. So r is equal to 125 picometer. In CCP or FCC, the edge length A is equal to 2 root 2 r. இதான் அதோட ரிலேஷன் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ 2 root 2 into 125 picometer. ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் 354 picometer கிடைக்குது. The next problem, இதே சேம் டைப் தான். Question number 23. Sodium metal crystallizes in BCC structure with the edge length of unit cell 4.3 into 10 to the power minus 8 centimeter. Calculate the radius of sodium atom. ஸோ நம்மளுக்கு edge length கொடுத்துருக்காங்க, a கொடுத்துருக்காங்க, radius r கேட்டிருக்காங்க. ஸோ BCC structure. ஸோ நம்மளுக்கு ரிலேஷன் தெரியும். ஸோ a is equal to 4.3 into 10 to the power minus 8 centimeter. r is equal to root 3 by 4 into a. So a substitute பண்ணோன்னா we can get the answer 1.86 into 10 to the power minus 8 centimeter. Then fifth problem. Textbook question number 19. If NaCl is doped with 10 to the power minus 2 mole percentage of SrCl2, what is the concentration of cation vacancy? So NaCl doped with impurity, ஒரு SrCl2 impurity-ய ஒரு மாசு குறைபாடை ஏற்படுத்துகிறோம் SrCl2 ஆட் பண்ணி. அப்போ SR தான் மாசு, இந்த NaCl பர்சன்டேஜ் சொல்கிறதுனால நம்ம NaCl எவ்வளோன்னு எடுத்துக்கலாம், 100ன்னு எடுத்துக்கலாம். ஸோ 10 to the power minus 2 mole வந்து SR ஆட் பண்ணும்போது வாட் இஸ் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கேட்டையான் வேகன்சி எவ்வளோ கிரியேட் ஆகும். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் NaCl வந்து எவ்வளோ 100ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் SrCl2 100ல் 10 to the power minus 2 இம்ப்யூரிட்டி இருக்குது. அப்போ 100ல் 10 to the power minus 2ன்னு சொல்கிறப்போ 10 to the power minus 4 மோல்ஸ் வந்துடுது. அப்போ கேட்டையான் வேகன்சி எத்தனை மோல்ஸ் இது இருக்குதோ அத்தனை வேகன்சிஸ் கிரியேட் ஆகும். அப்போ நம்பர் ஆஃப் கேட்டையான் வேகன்சிஸ் எவ்வளோ இருக்கும் பெர் மோல்னு பார்க்குறப்போ 10 to the power minus 4 இருக்கும். அப்போ ஒரு மோலில் எத்தனை பார்ட்டிகல்ஸ் இருக்கும், இத்தனை பார்ட்டிகல்ஸ் இருக்கும். அப்போ இப்போ ஒரு மோலில் இத்தனை வேகன்சிஸ் கிரியேட் ஆச்சுன்னா இத்தனை பார்ட்டிகல்ஸில் எவ்வளோ கிரியேட் ஆகும். ஸோ cation vacancies per particles of NaCl னு பார்த்தோன்னா 10 to the power minus 4 into 6.023 into 10 to the power 23. So
number of moles of sodium chloride 100 எடுத்துக்கோங்க. number of moles of SrCl2 வந்து 100ல 10 to the power minus 2, அப்போ 10 to the power minus 4 cation vacancies per sodium chloride. அந்த 10 to the power minus 4ங்கிறது sodium chlorideல ஒரு மோலுக்கு இத்தனை வேகன்சிஸ் இருக்கும், cation vacancies. அந்த மோலில் எத்தனை பார்ட்டிகல்ஸ் இருக்கும் அப்படின்னா 6.023 into 10 to the power 23. அப்போ மொத்தம் cation vacancies per particles of NaClன்னு பார்த்தோன்னா 6.023 into 10 to the power 23 மல்டிப்ளை பண்ணுறப்போ 6.023 into 10 to the power 19. So problem 6. Kf crystallizes in FCC structure like NaCl. Calculate the distance between K plus and F minus if its density is 2.48 gram per centimeter cube. Given in F. So, இதில் crystallizes FCC structure. So, face centered cubic structure. அப்போ n is equal to 4. Calculate the distance between K plus. Density கொடுத்துருக்காங்க, ரோ கொடுத்துருக்காங்க, அடர்த்தி அதோட அடர்த்தி கொடுத்துருக்காங்க. அப்போ density is equal to 2.48 into 10 to the power gram per centimeter cube. Molar mass நம்மளுக்கு KF னு கொடுத்ததுனால molar mass கண்டுபிடிச்சலாம். Kங்கிறது molar mass 39, F ஓடது 19, that is equal to 58 gram per mole. அவகட்ரோ நம்பர் தெரியும் நம்மளுக்கு. ஸோ இதில் இருந்து நம்மளுக்கு என்ன கிடைச்சி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னா A cube கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ரோ இஸ் ஈக்குவல் டு நம்மளோட ஃபார்முலா என்னது, ரோ இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு கேபிட்டல் M டிவைடட் பை A cube இன்ட்டு NA. இப்போ நம்மளது A cube அங்கே கொண்டு போயிட்டு நம்ம ரோவை என்ன செஞ்சிடலாம், கீழே கொண்டு வந்துட்டோம்னா A cube இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு M டிவைடட் பை ரோ இன்ட்டு NA. ஸோ இது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம், எல்லாமே நம்மளுக்கு இருக்குது. ஸோ இது டென்சிட்டி 2.48. ஸோ அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 4 into 58 divided by 2.48 into 6.023 into 10 to the power 23. A cube is equal to இவ்வளோ வேல்யூ வரும். ஸோ இதில் வந்து நம்ம A கண்டுபிடிச்சிட்டோன்னா A is equal to 5.375 cube root எடுத்தோன்னா into 10 to the power minus 8. ஸோ cube root எடுக்கிறதுக்கு 1/3 log வேல்யூ எடுத்து அப்புறம் anti log நம்ம கண்டுபிடிக்கணும். anti log கண்டுபிடிச்சோன்னா நம்மளுக்கு A கிடச்சிரும். ஸோ distance between K plus and F minus that is equal to half into A. ஸோ A வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும், half into A வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஸோ A divided by 2 வந்து நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். 2.6275 into 10 to the power minus 8. Then problem 7, that is bookல choose the correct answer. Second question, an ionic compound AXBY crystallizes in FCC type crystal structure with B ions at the center of the each face and A ions occupying the corner of the cube. The correct formula of AXBY is. So ionic compound ஒரு ionic காம்பவுண்டில் AXBYல FCC முகப்பு மைய கனசதுரத்தில் B ions at the center of each face. அந்த முகப்பு மையத்தோட சென்டரில் B ionsும் கார்னரில் A ionsும் இருந்துச்சுன்னா அதோடைய ஃபார்முலா என்னது, ஆன்சர் வந்து B வரும். ஸோ நம்பர் ஆஃப் A ions in the corner that is NC divided by 8 that is equal to 1. Number of B ions in the center of face NF. ஸோ இது Cல F, NF is divided by 2. ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம முதல்ல படிச்சிருக்கிறோம். ஸோ NF divided by 2. ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் ஃபேஸ் சென்டர் ஆட்டம்ஸ் இருக்கும், ஸோ 6 ஃபேஸஸில் 6 ஆட்டம்ஸ் இருக்கும். ஸோ 6 divided by 2 that is equal to 3. இங்கே கார்னர் ஆட்டம்ஸ் NC divided by 8. எத்தனை கார்னர் ஆட்டம்ஸ் இருக்கும், மேலே 4 கீழே 4, அப்போ மொத்தம் 8 divided by 8 that is equal to 1. நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து 1 இருக்கும். ஸோ இங்கே வந்து 3, அப்போது A1B3 இதுதான் ஆன்சர். ஸோ எதுக்கு நேராக, ஏக்கு நேராக 1 இருக்குது, பிக்கு நேராக 3 இருக்குது. ஸோ அப்போ A1B3. ஸோ ப்ராப்ளம் 8. In book choose the correct answer. Question 8. In a solid, atom M occupies CCP lattice and 1/3 tetrahedral voids are occupied by atom N. Find the formula of solid. So ஒரு solidல atom M occupy CCP lattice கனசதுர நெருங்கி பொதிந்த அமைப்பில் இருக்குது. M ஆட்டம் ஃபுல்லாகவே ஒரு லாட்டிஸில் இருக்குது. 1/3 of tetrahedral voids are occupied by atom N. ஸோ அதில் tetrahedral voids இருக்குது. அந்த tetrahedral voidsல 1/3 N ஆட்டம் ஆக்குப்பை பண்ணியிருக்கு. Find the formula of solid. ஸோ tetrahedral void நான்முக வெற்றிடம். ஸோ 1/3 of நான்முக வெற்றிடத்தில் 1/3 பார்ட் வந்து N ஆட்டம் ஆக்குப்பை பண்ணியிருக்கு. ஸோ இப்போ நம்ம M ஆட்டம் எடுத்துக்கிட்டோன்னா M ஆட்டம்
நம்பர் வந்து ஸ்மால் என்னு எடுத்துக்கிட்டோன்னா, ஸோ ஒரு ஆட்டமில் டெட்ராஹெட்ரல் வைட், ஸோ ஆட்டமுடைய நம்பர் வந்து n இருந்துச்சுன்னா டெட்ராஹெட்ரல் வைட் 2n டைம்ஸ் இருக்கும், ஆக்டாஹெட்ரல் வைட் வெறும் n டைம்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த டெட்ராஹெட்ரல் வைடில் 1/3 பார்ட் ஆட்டம் n ஆக்குபை பண்ணியிருக்கு. ஸோ இப்போ ஆட்டம் m ஸ்மால் n எடுத்தோன்னா டெட்ராஹெட்ரல் வைட் 2n இருந்துச்சுன்னா, ஸோ இப்போ ஆட்டம் n எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, ஆட்டம் கேபிட்டல் n எவ்வளோ இருக்குன்னா 1/3 இன்ட்டு டெட்ராஹெட்ரல் வைட் எவ்வளவு 2n. ஸோ 1/3 இன்ட்டு 2n இருக்கும். ஸோ அதுதான். ஸோ நம்பர் ஆஃப் m ஆட்டம்ஸ் வந்து எவ்வளவு ஸ்மால் n. அப்போ நம்பர் ஆஃப் டெட்ராஹெட்ரல் வைட்ஸ் எவ்வளோ வரும் 2n வரும். நம்பர் ஆஃப் n ஆட்டம்ஸ் எவ்வளோ வரும் 1/3 இன்ட்டு 2n, அதாவது 2/3 இன்ட்டு n. ஃபார்முலா வந்து எவ்வளோ இருக்கும் m ஸ்மால் n n 2/3n. ஓகே. ஸோ இதுக்கு நேராக n க்கு நேராக 2/3n இருக்குது, m க்கு நேராக n இருக்குது. ஸோ இப்போ நம்ம n கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இப்போ m 1 n 2/3 இருக்கும். ஸோ அப்போ 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம், போத் சைட்ஸும் நம்ம 3ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா இது m 3 ஆயிரும். இங்கே 3 இன்ட்டு 2/3 தட் இஸ் ஈக்குவல் டு 2. இப்போ ஆன்சர் எவ்வளோ வரும்? ஸோ m 3n2. ஸோ இதுதான் ஃபார்முலா வரும். ஸோ அப்போ என்ன, நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் m ஆட்டம்ஸ் n எடுத்தோன்னா ஸ்மால் n, டெட்ராஹெட்ரல் வைட்ஸ் எவ்வளோ இருக்கும் 2n இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் n ஆட்டம்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க 1/3 ஆஃப் டெட்ராஹெட்ரல் வைட்ஸ் ஆக்குபைட் பை ஆட்டம் n. இப்போ 1/3 இன்ட்டு 2n, அப்போ 2/3 இன்ட்டு n. ஸோ த ஃபார்முலா இஸ் mn n 2/3n. அப்போ என்னால் நம்ம டிவைட் பண்ணிட்டோன்னா m 1 n 2/3, அப்புறம் 3ஆல் மல்டிப்ளை பண்ண போத் சைஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா இங்கே 3, இங்கே 3 இன்ட்டு 2/3 தட் இஸ் ஈக்குவல் டு 1 2. ஸோ ஃபார்முலா வந்து என்னென்னா m3n2. ஸோ இந்த லெசன் இதோட முடிஞ்சிருது. இந்த லெசன் டெஸ்ட்டு வந்து நம்ம சாட்டர்டே ஈவினிங் எழுதலாம். ப்ராப்ளம்ஸும் உண்டு ஆடட். நாளைக்கு இன்னைக்கு வாட்ஸ்அப்பில் அசைன்மெண்ட் கொஸ்டின்ஸ் அனுப்புகிறேன். அசைன்மெண்ட்ஸ் அடுத்து 7th அசைன்மெண்ட் முடிச்சிட்டிங்கன்னா 7th அசைன்மெண்ட் முடிச்சிட்டிங்கன்னா ஒரு டெஸ்ட் எழுதிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக படிங்கம்மா. ஓகே, தேங்க்யூ.